இன்னைக்கு தேதி 28 நினைக்கிறேன். ஆமாம் 28. நேற்று எல்லாரும் நைட்டு எல்லாரும் வந்து வீட்டில் மேரேஜுக்கு போயிருந்தாங்க. நான் போல எங்கள் ஏரியாவில் இருக்கிறப்ப எங்கள் ஏரியாவே போச்சு. சரிங்களா, இத்தனைக்கும் பக்கத்து தெரு பையன்தான். நான் போல அவனுக்கு தெரியும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதில்ல. நானும் அட்டன் பண்ணதாங்கன்னு நினைக்கிறேன். மனசுக்கு தெரியுங்களா, இப்போ பார்த்து எதனா பிரச்சனை ஆகிடுதா மனசு அப்படியே எதனா பிரச்சனை அப்படியே நான் உட்காந்துடுறேன். அதுதான் நம்ம பண்ணுற ஒரே தப்பு. நேற்று கூட சரி ஜிம்முக்கு போகல. நான் முடிஞ்ச வரைக்கும் ஜிம்மை ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஜிம்மில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் நடக்கும் போது வெறுப்பாகுது. அதனால் நேற்று நான் ஜிம்முக்கு போகவே இல்லை. நேற்று ஸ்காட் கிளாஸு. என் ஜிம்மை நான் ஒரு தாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கேல் ஜிம் 51 தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிம்மில் இருந்தேன். ஒரு 7-8 வருஷம் இருந்தேன் அந்த ஜிம்மில். செம மாஸ்டருங்க. ஆனால் அவர் உண்மையிலேயே சொல்கிறேன் செம மாஸ்டர். அவரை பற்றி நான் ஜிம்மில் இருக்கும்போது நான் சொல்கிறேன். நான் ஜிம்முக்கு இன்றைக்கி நைட் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஜிம்மை ரிவ்யூ பண்ணுறேன். என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் வந்து மேரேஜ் போகிறாங்க, நான் போகலை. இப்போ வீட்டில் போய் கேட்டால் தெரியும். நைட்டு 10 மணிக்கு தான் வந்தாங்க. 7 மணிக்கெலாம் போயிட்டாங்க. நேற்று நான் மணி ஒரு 8 மணிக்கு ஜிம்முக்கு போகலனால நேற்று ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன், ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி அவரை மீட் பண்ண போயிட்டு ராக்கி தரப்பை மீட் பண்ணி பேசினேன். எல்லாருக்கும் தான் விற்பனை தான் பிரச்சனை. விவசாயிங்க எப்படி விற்பனை பண்ணுறதுன்னு தெரியாத பிரச்சனைலாம் இருக்காங்க. சரி, அதனால் கீழே வீட்டுக்கு போனால் தான் தெரியும் இன்னைக்கு என்ன சமையலாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. கீழே போனால் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கீழே நான் சொல்லியிருந்தேன், நேற்று குழந்தை ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு கீழே அவனை நைட்டாக விசாரிச்சுட்டு அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். நான் போய் பார்க்குறேன் நான் என்ன இருக்குன்ட்டு. பிரியா ஸ்கூல் போயிட்டா பிரியா? அவள் ஜுரமாக தான் இருக்கான். டாக்டர் போலியா? நேற்று போலி. ஆமாம் நேற்று போனீங்க, மாமி கேட்டாங்க. என்னதான் பிரச்சனை? டெஸ்ட் பண்ணணுமாம்மா? சரி, ஜுரம் ஏன் நிற்கலையாம்மா? சளிக்கு தான் மாத்திரை கொடுத்தாரு. தனியா யூஸ்வலாக பார்க்குற டாக்டர் தான் பார்த்தீங்களா? இல்லை அவ்வளோ பிஸியாக இருந்த டாக்டர் எங்க? அப்படியா? ஓகே ஓகே. படுத்துட்டு இருக்கானோ? அந்த அளவுக்கா இருக்கு? சரி, நேற்று மாமி என்ன கேட்டேன், ஏன்னா நீ அவனை சொன்னிய மதியானம் கூப்பிட்டு வந்தியா, என்கிட்ட சொல்லக்கூடாதரா அப்படின்னாங்க. நான் ஏதோ சின்ன ஜுரம் தான் மாமி அப்படின்னு நினைச்சேன் நான். செல்லக்குட்டி எப்படி இருக்க? மாமி என்ன கத்துறாங்க? ஏற்கனவே ஆள் நல்ல சத்து, இதுல இது வேறையா? மாமி என்ன கத்துனா? நான் என்ன சொன்னேன், இல்ல ஃபீவர்னாங்க, அது மாத்திரை கொடுத்தா சரியாடும், ரெஸ்ட் இல்லாம போயிருக்கான், அதுதான் ஒண்ணு. அதனால நான் எதுவும் சொல்லல. இல்ல ஆண்டி, நான் ஏதோ சின்ன ஜுரம் தான் நினைச்சேன் ஆண்டி. சரி வீட்டுக்கு வந்து சரி மருந்து கொடுத்தா சரியாயிடும். எக்ஸாமா பயப்படுறானோ? எக்ஸாமா பயப்படுறிய நீ? பிச்சு பிச்சு அது எதுக்கும் பயப்படாது. நான் தான் பாத்துருக்கேன். அவனா விழுந்தாலும் ஆகாது. கால் பரிசப்போ அப்படிதான் வந்துச்சு ஜுரம். ஹாஸ்பிடல்ல அப்பதான் சேர்த்து வச்சிருந்தோம். கரெக்டா கால் பரிச்சா இப்ப ஏம்மா பயப்படுறிய? எக்ஸாம்னா பயப்படல. அப்புறமாண்ணா நான் அப்பயே தண்ணியில விளையாட தண்ணி ஆகல. சாப்பிட்டா ஆண்டி எதுனா? நல்ல ஜுரம், அதனால
ஏதுக்க மாட்டேன் அதனால பாடி முடியாது ஆண்டி, சின்ன குழந்தை தானே. நம்மளே ஜுரம் வந்தேன்னா சொல்லுங்க, ஒரு நாள் நம்ம ஹீட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் எழுந்துக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதில் ஒருத்தரை கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்துருக்கோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மாத்திரை கொடுக்க சொல்லிக்கிறாரு. அது கொடுத்துட்டு ஏசியில் படுக்கிறானா? ஏசி எல்லாம் போட்டு ஏசின்னா கூட உனக்கு ஒரு ஆகலையோ. சுடு தண்ணி பசங்க ஆண்டி குடிக்கிறது இப்போ பாரு, இல்லை, டெய்லி குடிக்கிறது கேட்குறேன். குடிக்க மாட்டேன்றான், வெந்நீர் வேணாமா, பச்சை தண்ணி தான் வேணும். ஃபர்ஸ்ட் கொடுக்காதீங்க, நானே குடிக்கிறேன். அது இந்த வாட்டர் ஃபில்டர் குடிக்காதீங்க. நம்ம இதில் பிடிக்கும் தெரியுங்களா, பிடிச்சி சுடு தண்ணியை மட்டும் கொடுங்க சரிங்களா. சுடு தண்ணி தான், சுடு தண்ணி கூட நம்ம இப்படியே தான் இருக்கும், வேற ஒன்றும் ஆகாது. நானே சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு 2 நாளா வந்து உடம்பு ஒரு மாதிரியா இருந்தது, என்னன்னே தெரியல. நம்ம தெரியும் ஜுரம் வருதுன்னா தெரியல, ஒரு மாதிரி தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இவனுக்கு இந்த பக்கம் அந்த ஜுரத்தை நல்ல நாய்க்கு சளி நிறைய கட்டிடுறான் அங்கேயும். அதனாலதான் அவங்க குழந்தைங்க ரொம்ப அதான் எப்பவுமே சுடு தண்ணி மட்டும் கொடுங்க, வேற தண்ணி கொடுக்காதீங்க ஆண்டி. அப்படிக்கே மாட்டான்றாரு. தண்ணி குடிக்கலாம் இப்படிதான் ஆகும், வேற ஒன்றும் ஆகாது. நீ சுடு தண்ணி குடிக்கலன்னா இப்படியேதான் இருக்கும், உடம்பு சரியாகாது, இப்படியே சோர்ந்துட்டு தான் இருக்கும். வெந்நீர் வச்சே தாண்டா குடிக்க மாட்டான்றான், எனக்கு பச்சை தண்ணி தான் வேணும்ன்றான். தண்ணி நல்லா குடிக்கணும், பாத்ரூம் நிறைய போகணும். போல ஒன்றும் தூங்கி பாத்ரூம் தண்ணி நிறைய குடிச்சாதான் பாத்ரூம் போவோம். அப்பதான் ஜுரம் போவோம். இல்லைன்னா இப்படியேதான் இருக்கும், உடம்பு இப்படியே தான் இருக்கும். நீ விளையாட கூட முடியாது யாருக்கிட்டையும் போயிட்டு, இப்படியேதான் உட்காந்துருக்கணும். உனக்கு விளையாடவா நம்ம எல்லாரும் கூட விளையாடணும்ல, அது உடம்பு நல்லா. அப்படி சுடு தண்ணி தான் குடிச்சோம், ஃபர்ஸ்ட் தண்ணியே குடிக்க கூடாது. யாருன்னா கொடுத்தா நான் சுடு தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு. ஸ்கூல்ல தண்ணி எடுத்துட்டு போறான், என்ன பண்றானே தெரியல, அது ஸ்கூல் தண்ணி வேற குடிச்சுக்கிறான். அதான் ஆண்டி, பச்சை தண்ணி ஆகாது ஆண்டி. அந்த ஒரு பாட்டில் அவனுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ குடுத்தானுச்சு, அவன்கிட்ட சொல்லுங்க. வேற எதுவும் குடிக்காது, குடிச்சா இப்படி ஆகணுங்க. அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றோம் நாங்க, தண்ணி குடிக்காதா, ஸ்கூல் தண்ணி குடிக்காதான்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து தண்ணியால் தான் ஆண்டி வரும், வேற எதுவும் ஆண்டி. நம்ம சாப்பிடுவோம். எனக்கே அதான் சொன்ன, தொண்டை ஒரு மாதிரியா இருந்தது. அது என்ன பண்ணா டக்குன்னு ஒரு 3 நாள் ஃபுல்லா சுடு தண்ணி தான். ஒரு 2 தடவை இது போட்டேன், சீரகம் போட்டு குடிச்சேன். அப்பா தான் சொன்னேன், சீரகெல்லாம் போட்டு வேணாம் அவருக்கு, அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அது நீங்க அவன்கிட்ட சொல்லாதீங்க ஆண்டி, அது டேஸ்ட் தெரியும். அது தெரியும் டேஸ்ட் தெரியும். அவனு சொல்ல, சதீஷ் பாட்டி வீட்டுல தண்ணி வெந்நீர் வச்சு கொடுக்குறாங்க, நல்லாவே இல்லை பாட்டி. செந்திலே ஐஸ் வாட்டர் தான் ஆண்டி குடிப்பான், அப்படியே குடிப்பான் ஐஸ் வாட்டர். அது ஐஸ் வாட்டர் தானே குடிக்க ஆரம்பிச்சுங்களா, மற்ற நீங்க குடிக்கவே மாட்டீங்க. ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா நீங்க? அது குடிச்சிட்டீங்க, நான் குடிச்சிருக்கேன் ஆண்டி, ஒரு 6-7 மாசம் நான் குடிச்சிருக்கேன். அது குடிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களா, வேற தண்ணி குடிச்சா உங்களுக்கு குடிச்சா மாதிரியே இருக்காது. ஐஸ் தண்ணி குடிச்சா மட்டும் தான் குடிச்சா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நானே விட்டேன். நான் விட்டுதான் ஒரு 4-5 வருஷமா ஐஸ் தண்ணி தொடரதே கிடையாது. ஐஸா சில்லுன்னு இருந்தா கூட தொடர்றது கிடையாது. எதனா சில்லுன்னு அர்த்தோட நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆண்டி. சுடு தண்ணி எதனா ஒன்னா சூடு, அவ்வளவுதான். சுடு தண்ணி மட்டும் குடிப்பேன், சுடு தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். நீ யாருன்னா தண்ணியை குடிச்சா அப்படிதான் ஆகும். ஸ்கூல்ல தண்ணி குடிக்கிறது, ஃப்ரெண்டு கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறது எனக்கு வேண்டாம், நான் வீட்டு தண்ணி தான் குடிப்பேன். எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அது என்ன பண்ணிக்கிறோம், அந்த தண்ணி காலி இதெல்லாம் என்ன பண்றான்னு தெரியல. அது என்ன பண்ணிக்கிறோம், அதை எடுத்து குடிச்சுக்கிறான் இப்போ 2 நாளா. அப்படிங்களா? தண்ணி மட்டும் மாத்தி குடிக்காத, தண்ணி தான் மெயின். 2 பாட்டில் குத்தான் போடுறோம். என்ன சொன்னோம் அதுக்கு? அது எடுத்துன்னு போக மாட்டேங்குது. பேக்ல வச்சு அனுப்புங்க. நீங்க தான் கூட்டு போறீங்க, அப்புறமா நான் அவருக்கு பேக்ல போட்டு அனுப்புங்க. அந்த தண்ணி தரும், இந்த தண்ணி குடிக்கணும். தண்ணி தான் பிரச்சனை உனக்கு, தண்ணி சரி பண்ணாலே போதும். ஆமா, தண்ணி குடிச்சா பாத்ரூம், தண்ணி குடிக்கலாம் அப்படி பாத்ரூம் போகும். மெயினா தான் ஆண்டி, தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அதுக்கு அளவுக்கு அதிகமா இல்லை. நார்மலா அது எவ்வளவு குடிக்குமோ குடிக்கணும். சொல்றது ரைட், நீங்க சொல்றது. தண்ணி குடிச்சு பாத்ரூம் போனாதான் உடம்பு சரியில்லாம இதாகும். பாத்ரூம் போனா என்ன ஆகும், உடம்புலயே தான் இருக்கும் அது. அது கூட கேட்டேன், ஒன்றும் சதீஷ் மாமா பார்க்கணும் சொல்லுடா, அது கூட கேட்கலாம். சில பசங்க நல்லா இருக்கு. அதுக்கு நான் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருந்தான்ல, இப்போ அவருக்கு பேசுறதுல இவரு வரதில்லை. அது கூட நான் கேட்டேன். அவன் இந்த சார்ஜிங் பையன் இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாம் போவாங்க வருவாங்க. அவன் போன உடனே கவினம் கிடையாது. அதான் போகும்போது எல்லாரும் தான், இருக்கும்போது எல்லாரும் தான், இல்லாத போது எவனுமே கிடையாது. சொன்ன மாதிரி கவின் ஒரு சைடு இருந்தா, இவன் ஒரு சைடு இருப்பான். எதெல்லாம் அவங்களும் பண்ணுவானுங்க. ரோட்ல போனா 2 பேர்ல யாரும் ஒருத்தர் இருப்பானுங்க. இந்த ரோட்ல யாரு இருக்கா, யாருமே இல்லை இப்போ. அதனால சரி, உடம்பு பார்த்துக்கணும். சரியா, தண்ணி நிறைய குடிக்கும். தண்ணி குடிக்கலாம் உடம்பு சரியா ஆகாது, இல்லை இப்படியே தான் இருக்கும். அதனால சரியா, தண்ணி எந்த அளவுக்கு குடுக்குறியோ அப்பதான் உடம்பு சரியாகும். தலையை மட்டும் ஆட்டு, ஆனா குடிக்க மட்டும் சரியாக. சரியா, தண்ணி எடுத்து மாமா தண்ணி எடுத்து குடிக்கிறியா? ஏன் குடிப்பியா? குடிச்சாதான் உடம்பு சரி. இன்னைக்கு குடிச்சனா நாளைக்கு காலைல
உடம்பு சரியாயிடும். இன்னைக்கு நீ தண்ணி குடிக்கலன்னா உடம்பு சரியாகாது, அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குடி, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடி. சரி ஆண்டி, வரேன் ஆண்டி நான். சரி சரி, நான் சொல்கிறேன் ஆண்டி. அப்படி ஆ ஆ ஆ ஆ சரி ஆண்டி, நான் சொல்கிறேன் ஆண்டி. நான் பாவங்க அந்த குழந்தைக்கு சொன்னல உடம்பு சரியில்லைங்க. எல்லாரும் அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க வீடியோவில் எடுத்த சில பேர் வேண்டாம் அப்படின்னாங்க. பக்கத்துல குழந்தை, நம்ம வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை, பக்கத்துல குழந்தை. அதனால தான் அடிக்கடி ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரி தான் அவர் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டார். அதுதான் அவர்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ வீட்டில் போய் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். அதுக்கு மை பைக். குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங் மம்மி. மம்மி குட் மார்னிங். ஓகே, அவனுக்கு இன்னும் உடம்பு அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பயங்கரமாக கொதிக்குது அவனுக்கு. மாமி கிட்ட சொல்லு அப்படின்னா அவங்க. இப்போ நான் பேசினேன், நீங்கள் அவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட போய் சொன்னீங்களா? அவங்க நான் அதான் சொன்னேன் ஆண்டி, நான் சின்ன ஜுரமாக இருக்கேன், நான் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு. நீ சொல்லவே இல்லைன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதான் சின்ன ஜுரமா இருக்குன்னு நான் சொல்ல ஆண்டி. அவனுக்கு இந்த அளவுக்கு ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கான் இப்போ உட்காந்து. அந்த அளவுக்கு ஜுரம் ஆயிடுச்சான். மேலதான் போனாங்களாம் டாக்டர் கிட்ட. மேல யாரோ கங்கா ஹாஸ்பிட்டல் ஏதோ சொன்னாங்க, கிளினிக் எதுவும் இருக்குன்ட்டு. அங்கதான் கூப்பிட்டு போனாங்களாம். இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா, அதனால வந்து இவங்க கிட்ட போயிட்டு வந்தாங்க. தெரியல என்னன்ட்டு, பார்த்தாதான் தெரிஞ்சு ஜுரம் கம்மியாகும். அவன் வந்து தண்ணி குடிக்கிறது இல்லையா, அதான் பிரச்சனை. சுத்தமா தண்ணியே குடிக்கிறது இல்லையா. சுத்த தண்ணி கொடுத்தா வேணான்றானா. தண்ணி குடிச்சா தானே. நேற்று நம்பர்ல யாரும் ஃபோன் பண்ணாங்களா? உன் நம்பர் கொடுத்துருந்தேன் ஒருத்தனுக்கு. ஒருத்தன் என்ன பண்றான், அரிசி பண்ணிட்டு இருக்கான் பிராண்டு. அவன் பிராண்டு போட்டு பண்ணிட்டு இருக்கான். 4 ஏக்கர் விவசாயம் பண்றான். அவன் அரிசியை வந்து எங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல எதனா கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் வேணா தம்பிகிட்ட நம்பர் கொடுக்குறான்ட்டு பேசி பாருங்க. பிராண்டு ப்ராடக்ட் கொடுக்கணும். அது ட்ரேடர்ஸ் தான். அரிசி சூப்பர் மார்க்கெட்லாம் அப்படிலாம் போய் ட்ரேடர்ஸ் கொடுத்தாதான், அவங்ககிட்ட கொடுத்தாதான் அவன் பண்ணுவான். நீ அதான் உன்கிட்ட நான் சொன்னேன், நம்ம தம்பி இருக்கா. நீ எதுல இருக்க? அது பேர் என்னது? மார்க்கெட்டிங்ல இல்லடா, சேல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவாங்கல்ல, மார்க்கெட்டிங் இன்னொரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. பேர் என்னது? சேல்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இன்னொன்று பேர் அதுக்கு டெஸ்டினேஷன் ஏதோ சொன்னா. சரி, அப்போ என் தம்பிகிட்ட கொடுக்குறேங்க. அவன் தான் வந்து இதில் இருக்கான். அவன்கிட்ட வேணா பேசி பாருங்க ஜி அப்படின்னு. நான் சரிங்க ஜி அப்படின்னா. என்ன பிரச்சனைடா, அவன் வந்து ஸ்கேல் ரொம்ப கம்மி ஸ்கேல்ல பண்றான். 4 ஏக்கர் பண்ணிட்டு 4 ஏக்கர் வச்சுட்டு உடனே பண்ண 4 ஏக்கர்ல மிஞ்சி போனா எவ்வளவு அரிசி வரும்னு. என்ன 40 ஏக்கர் 50 ஏக்கர்னு பிரச்சனை கிடையாது. அதுதான் சொல்றேன். நான் அதான் சொன்னேன் ப்ரோ, 4 ஏக்கர்னா ரொம்ப கம்மியாச்சு ப்ரோ. இல்ல இன்னொரு இது இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 ஏக்கரா பண்ணலாம் ப்ரோ அப்படின்றான். நான் இது நம்மளால எதுவுமே பேச முடியல அவன்கிட்ட. அதான் சொன்னேன், 40 ஏக்கர் தான் பிரச்சனை கிடையாது. 4 ரொம்ப நான் பண்றது ஸ்மால் ஸ்கேலு, பண்றது கஷ்டம். கொடுக்கணும், அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன். 4 ஏக்கர் ஜி, அதை பிராண்ட் எடுத்துட்டு 4 ஏக்கர் நம்ம பிராண்டே பண்ண முடியாது. அந்த 4 ஏக்கர் அரிசி அறுவடை பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து டிரான்ஸ்போர்ஷனே நம்மளுக்கு நிக்காதடா. அதாவது ஒரு 50 மூட்டை 100 மூட்டை எடுத்துட்டு வரோம்னா பிரச்சனை கிடையாது. சரி, நான் சொன்ன ஜி, ஏன்னா நம்ம சொன்னா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். சரி, அதனால எதுவும் சொல்லிக்கல. சரி ப்ரோ, நான் வந்து தம்பிகிட்ட பேசுறேன். தம்பி நம்ம தம்பிகிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசி பாருங்க ப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ நான் பண்றேன் ப்ரோ அப்படின்னா. நேற்று நைட்டு வந்தான், திருவள்ளூர்ல இருக்கான்.
சரி ஓகே. பேசினாலும் அவன் என்ன சொல்றான்னு அதை கேட்டு எப்படி சொல்றான் சொன்னா அப்படின்னா சொல்லு ஜி இப்படி பண்ண முடியாது ஜி இப்படி பண்ண முடியாது ஜி அடிக்கடி அரிசி தரணும் ஜி இதெல்லாம் வந்து உண்மையா சொல்லிடு இது மாதிரி இருக்கு ஜி அப்படின்ட்டு. சரி. அதனால நான் ஆரம்பத்திலே அதான் சொன்னேன் ஜி 4 ஏக்கர்னா கஷ்டம் ஜி 40 ஏக்கர்னா பிரச்சனை கிடையாது நம்ம ரொட்டேஷன்ல போயிடும் வருஷம் ஃபுல்லா நம்ம அரிசி கொடுக்கலாம் 4 ஏக்கர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது ஜி அப்படின்னா அவன் ஜி இன்னொரு கூடுதலா இன்கம் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு கூடுதலா வச்சு இன்னொரு 10 ஏக்கர் பண்ணலாம் ஜி அப்படின்றான். சரி சரி மாமி இந்த கல்யாணம் எப்படி இருந்து கல்யாணத்துக்கு போயிருந்தது கல்யாணம் எப்படி இருந்தது நல்லா இருந்தா? கல்யாணத்துக்கு போனா கல்யாண வீட்டுல என்ன நடந்ததோ அது நடக்கும். கல்யாண வீட்டுல என்ன சாப்பாடு ஆமா அதுதான் கேக்குறேன் என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? அது ஏன் நேத்து கேட்கல? நேத்து நைட் வரும்போது இங்கதானே இருந்தேன். நேத்து நைட் நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 மணிக்கு வரீங்க. ஆமா அப்ப கேட்க வேண்டியது எனக்கு நேத்து மூடு சரியில்லை நேத்து. சரி அப்ப இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன கவலை இருக்கு போங்க உங்களுக்கு மூடு சரியில்லாம நான் என்ன பாவம் பண்ணுனே தெரியல என்ன போட்டு எல்லாம் வாட்டினா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கல்யாணம் இருந்ததா நல்லா இருந்ததா நல்லா சாப்பாடு போட்டாங்களா? பிரியாணியா என்னது இது பிரியாணியா சப்பாத்தி இட்லி? கல்யாணத்துக்கு நேத்து போனது கல்யாணமா ரிசப்ஷனா? கல்யாணம் இன்னைக்கு எப்போ? இப்போ காலையில 9:10. அப்படியா? ஏன் கல்யாணத்துக்கு யாரும் போலியா? எல்லாம் வேலைக்கு போவாங்களா கல்யாணத்துக்கு போவாங்களா? சரி ஓகே எல்லாம் நல்லபடியா நடந்ததா அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நிம்மதியா சாப்பிட்டீங்களா? சரி என்ன கேக்குறீங்க நைட்டு நீங்க வந்தீங்க வந்தோடனே உள்ள போனீங்க. ஆமா ட்ரெஸ் மாத்த போனேன். சரி அவ்வளவு பெரிய ட்ரெஸ் புடவைய கட்டிட்டு யாரால வீட்டுல வேலை செய்ய முடியும்? போட்டாங்க. இருங்க கல்யாணத்துல என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டது இட்லி சப்பாத்தி இது பிரிஞ்சி சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் நான் சாப்பிடல ஆனா எல்லாம் உண்டு. அப்படியா? இவ்வளவு சாப்பாடு போட்டாங்களோ? பரவாயில்ல. வெங்காயம் இது முந்திரி பக்கோடா. ஒரே முந்திரி பழமா இருக்குமா அதுல? முந்திரி பக்கோடா உண்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு உண்டு, அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் உண்டு, அப்புறம் ஊறுகாய் உண்டு, வேற என்னதோ ஒண்ணு உண்டு. ஆனா அது ஐஸ்கிரீம் உண்டு, எல்லா பழமும் உண்டு. ஓ சூப்பர். எல்லாம் உண்டு, தேவையானதை எல்லாரும் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான். பரவாயில்ல. அப்போ ஒரு நல்ல சாப்பாடு நான் மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். கரெக்டா? நீதான் கல்யாணத்தோளுக்கு போக மாட்டேன்னு சொன்னி. அப்படி இல்ல நான் வரணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன பண்றது? நானும் போனதான் நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு நம்மளுக்கு யாரு வருவான்னு உள்ளதை யோசிச்சு வாழணும். இதை நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் கண்டிப்பா. இனிமேலாவது எல்லாரோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றேன். இது ஆகுதோ ஆகலையோ ஆனா நம்மளுக்கு 4 பேர் வேணும். நம்ம 4 பேர் பக்கம் போனாதான் நம்மளுக்கு 4 பேர் நம்ம ஒரு விசேஷம் சரி நம்ம போகலன்னா நம்மளுக்கு பண்ணலைனாலும் நம்ம வீட்டுல பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ யோசிக்கணும். கண்டிப்பா நான் அட்டெண்ட் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்றேன். எல்லாரோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றேன்றதுனாலதான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி 3 வருஷமா இதெல்லாம் சொல்லுவ. இதுதான் என் பிரச்சனையே இந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுல. ஆனா அட்டெண்ட் பண்ணதாங்க நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து எதனா மனஸ்தாபம் ஆனா என்னால அந்த ஃபங்க்ஷன் போக முடியும். பட் நான் போறது இல்ல. நான் சொல்றேங்க என் குழந்தைய பார்க்க வரல அப்புறம் இவன் என்னங்க ஒரு உண்மையில எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இவதான் வருத்தப்படல. ஆனா இன்னைக்கு காலைல உண்மையில ரொம்ப வருத்தப்பட்டேன். போயிருக்கலாமே அவன் பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு முதல்ல பிறந்த வாரிச ஒரு நாள் வந்து பாக்குறது என்னதான் பண்ணுவாங்க. சரி சதீஷ் குழந்தை பிறந்து கண்டிப்பா நான் வருவேன். எனக்கு நடக்குமான்றதே எனக்கு தெரியல சரிங்களா? ஆனா சதீஷ்க்கு நடக்கும்ல ரகு கண்டிப்பா வருவோம். இதுதாங்க என் பிரச்சனை. சரி நான் யாரையும் நான் சொல்லவே குறை சொல்லவே இல்லை. சரி ஓகே விடுங்க. இன்னைக்கு நம்ம சண்டை போட்டா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சண்டை போட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன இன்னைக்கு இட்லி தானா? சரி ஓகே பரவாயில்ல. சூப்பர் ஓகே
என்ன சட்னி இது? எல்லாம் உண்டு. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் உண்டு. ஓங்க. பரவாயில்ல, இட்லியே வச்சாலும் சட்னியை மாத்தி அது வேற டிஷ்ஷா குத்திங்க பாருங்க. நீங்க வேற லெவல் தான். போங்க. இப்ப நேத்து மாதிரி இந்த சட்னி கொடுத்தா அதுக்கு ஒரு காரணம் காட்டுல. நோ மம்மி, நான் திருந்திட்டேன் மம்மி. நான் திருந்தி எத்தனை நாள் ஆச்சு? 27 நாள் ஆகுது நான் நீங்க இருந்து திருந்தி. அது நான் சொல்றேன். உனக்கு என்ன மூடு சரியில்லைன்னா நீ ரொம்ப கப்பல் கவுந்து போயிடும். கப்பலை கவுத்து விட்டுறாங்க. இனிமேல் கப்பலை கவுக்க முடியாது.